Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கோவை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் உள்ள சேவூர் சாலையில் திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சேவூர் சாலையிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக, ஏழை எளிய நடுத்தர கூலி தொழிலாளர்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, நெசவாளிகளுக்காக, போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவர்களுக்காக பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். செய்து கொடுத்த மக்கள் நல திட்டத்தினுடைய எழுச்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலர்களை கையில ஏந்தி முளைப்பாரிகளை கையிலே கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பெற்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்களுடைய எழுச்சி, அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட நன்மைகள். 2026 திமுகவை அரியணையில் இருந்து இறக்கிவிட்டு அதிமுகவை அரியணை ஏற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் இங்கே குவிந்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். அவிநாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக இருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதல் கட்ட திட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியது. இரண்டாம் கட்ட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கோ, அதை விரிவுபடுத்துவதற்கோ, அதை செயலாக்குவதற்கோ திமுக அரசு தவறிவிட்டது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவிநாசி அரசு கல்லூரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. அவிநாசியில் தீயணைப்பு நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அன்னூரிலே மின்மயானம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அன்னூரிலே புதிய தாலுகா அலுவலகம் செய்து கொடுக்கப்பட்டது. அன்னூர் மற்றும் அவிநாசி பேரூராட்சி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அவிநாசி தொகுதிக்கு 52 புதிய பேருந்து சேவைகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு ஏழை எளிய மக்கள் பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு அரசு பேருந்துகளை 52 புதிய பேருந்துகளை இந்த சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக அரசு வழங்கி மக்களுடைய பயன்பாட்டிற்காக விடப்பட்டது. அன்னூரிலே புதிய பதிவாளர் அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. அவிநாசி நல்லாறு தூர்வாரி சீரமைக்கப்பட்டது. குடி மராமத்து என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஏராளமான ஏரிகளையும் ஆறுகளையும் குளங்களையும் தூர்வாரி நீர் ஆதாரத்தை மேம்பட செய்து கால்நடைகளுக்கும் குடிமக்களுக்கும் குடிநீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்தார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. அதே போன்று அவிநாசி நல்லாறு அந்த தூர்வாரி அமைக்கப்பட்டதன் விளைவாக ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் நீராதாரம் பாதுகாக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நீராதாரம் பாதுகாக்கப்பட்டு விவசாயம் செழித்தது குறிப்பிடத்தக்கது. திருகம்பூண்டி புதிய காவல் நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. திருகம்பூண்டியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக ஏராளமான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே போன்று தெக்கலூரிலே குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பல்வேறு வீடுகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்த டெய்லர் மாடல் ஸ்டாலின் அரசு திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது என்பதற்காக அதன் பிறகு ஆட்சிக்கு மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலினுடைய டெய்லர் மாடல் ஆட்சியிலே ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த இயலாத வழியா திமுக அரசு 50% பணிகள், அதாவது குற்றைகளுக்கு இன்னும் அந்த தீர்வு காண நீர்வரத்து வரவில்லை. குறிப்பாக அதிமுக கொண்டு வந்தது என்பதற்காக அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு. அவிநாசி நகராட்சியிலே பேருந்து நிலையம் கட்டுவதற்கு வணிக வளாகம் விடியா திமுக அரசு திறந்து வைத்து ஓராண்டு ஆகியும் கூட இன்னும் செயல்படாத அவலநிலையிலே இருக்கிறது. ஒரு வணிக வளாகத்தை கூட செயல்படுத்த நடைமுறைப்படுத்த முடியாத நிலையில்தான் ஸ்டாலினுடைய டெய்லர் மாடல் அரசு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக அவிநாசி சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய வாக்காளர்களும் பொதுமக்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவிநாசி தொகுதிக்கு பல்வேறு குறைகள் இருக்கிறது. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற வேதனை மக்களிடத்திலே இருக்கிறது.
அவிநாசி போக்குவரத்து நெரிசலை குறைக்க வெளிவட்ட சாலை வேண்டும் என்கிற கோரிக்கையை 4.5 ஆண்டுகளாக வைத்தும் கூட இன்னும் கூட அந்த வெளிவட்ட சாலையை அமைக்க இந்த சாலையுடைய ஃபெயிலியர் மாடல் அரசு முன்வரவில்லை என்கிற வேதனையில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் முன்பாக உயர்மட்ட மேம்பாலம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதனை செய்வதற்கு சாலையுடைய ஃபெயிலியர் மாடல் ஆட்சியிலே மனம் வரவில்லை என்கிற வேதனையோடு அவர்கள் அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக அரசு செவி சாய்க்கவில்லை என்கிற வேதனையோடு அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விடுபட்ட 2வது அந்த திட்டத்தின் மூலமாக குளம் குட்டைகள் நிரப்பக்கூடிய திட்டம் வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. முதல் திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தது என்பதற்காக 2வது திட்டத்தை விரிவுபடுத்தவில்லை என்கிற வேதனையோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள். அன்னூர் அரசு தாலுகா மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. மருத்துவமனை என்றாலே அதாவது மாரத்தான் அமைச்சருக்கு நினைவு வராது, மாரத்தான் மட்டும்தான் நினைவு வரும் என்று வேதனையோடு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கிறார்கள். அன்னூர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கிழக்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் கூட 4.5 ஆண்டுகளாக இதனை ஆளுகிற திமுக அரசிடம் வைத்தும் கூட தங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும், தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கிற உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளராக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் PRG அருண்குமார், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது உடன் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம்.